ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இது பெங்களூரில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான பிசிபெல்லே பாத்து தான். இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் தான் போடணும், இந்த காய் போடக்கூடாதுன்னு இல்லை. அரிசி 1 டம்ளரும் பருப்பு 1/2 டம்ளரும் எடுத்துக்குவோம். என்ன காய் தான் போடணும் இல்லை, நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், கேரட்டு, பீன்ஸு, என்ன நூக்கோல்ஸு, ப்ரக்கோலி, காலிஃப்ளவரு, இப்படி என்ன காய் இருக்கோ நம்ம போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம குக்கரில் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம், நல்லா செய்யலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். இது நாங்கள் எங்கே ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம்னா, நாங்கள் இங்கே வந்த புதுசுலேயே, பெங்களூர் வந்த புதுசுலேயே பக்கத்துல ஒரு கோயில ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. 8th anniversary அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் தொடங்கி 8 வருஷம் 8வது வருட விழான்னு சொல்லி வச்சிருந்தாங்க. நாங்க அங்க போயிருந்தோம், நல்லா இருந்துச்சு. அங்க வச்சிருந்த சாப்பாடு வெரைட்டியான எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதை பார்த்து அதை சாப்பிட்டதுல இருந்து எங்க ஆளுக்கு அது மேல ஒரு கண்ணு வந்துருச்சா இல்ல அதோட டேஸ்ட் ஒட்டிக்கிச்சான்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் என்ன அதை செய்யின்ட்டே இருப்பாரு. சரி கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சாச்சு. அது கொஞ்சம் ரெசிபி எல்லாம் கொஞ்சம் யூடியூப்ல செக் பண்ணிட்டு அது மாதிரி செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இதை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதையெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இது இடையில கஸ்தூரி மேத்தி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது வெந்தயக்கீரை காஞ்ச போன அந்த வெந்தயக்கீரை தான் கஸ்தூரி மேத்தி. அதை நம்ம போட்டு செய்யும் போது அது ரொம்ப இன்னும் நல்லா இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் போட்டாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கள்லாம் இவ்வளவுதான். இதுல முள்ளங்கி போட்டிருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் சொன்னாரு, நீ முள்ளங்கி ஏன் போட்ட அப்படின்னாரு. நல்லா காயெல்லாம் நம்ம போட்ட தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காயையும் போட்டு நல்லா இன்னும் வதக்கி விட்டுக்குவோம். காய் வதக்கும் போதே நம்ம உப்பெல்லாம் நல்லா போட்டுருவோம். என்ன இது நார்மலா வெஜிடபிள்ஸ் பிரியாணி மாதிரி செய்யறது கொஞ்சம் தளன்னு இருக்கும். பருப்பெல்லாம் போட்டு ஆட் பண்றேன், கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். இதே டயத்துல இந்த நேரத்துல காய போடாம இன்னும் கொஞ்சம் லேட்டா போட்டிருக்கலாம். போட்டா இன்னும் சூப்பரா இருக்கு. நம்ம வேர்க்கடலை எல்லாம் இன்னும் போட்டு ஆட் பண்ணி செய்யும் போது அது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. அந்த சோம்பு, சீரகம், அது அந்த அன்னைக்கு சாப்பிட்டதே அவ்வளோ பெரிய இதா இருந்துச்சு. ரொம்ப மறக்க முடியாத அந்த நினைவு. அங்க கோயில்ல சாப்பிட்ட மாதிரி இல்லை, ஆனா நான் செஞ்சது கோயில்ல சாப்பிட்ட மாதிரி இல்லை, உண்மையை சொல்றேன். ஓரளவுக்கு ஆனா பரவாயில்ல, நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அங்க வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. நம்ம இந்த டயத்துல உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் அரிசியை ஒரு 1 hour முன்னாடியே நல்லா அரிசி பருப்பையும் ஒன்னா கலந்து, அரிசி 1 டம்ளர்னா பருப்பு 1/2 டம்ளர், அதான் அளவு. அதை கரெக்டா நல்லா ஊற வச்சு 1 hourக்கு முன்னாடியே ஊற வச்சு அதையும் உள்ள ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நம்ம செய்யும் போது அந்த அரிசி கொஞ்சம் ஊறி இருந்துச்சுன்னா காய் வேகிறதுக்கு, நமக்கு அரிசி பருப்பு வேகிறதுக்கு ஓரளவுக்கு ஈக்குவல்டா டைம் எடுத்துக்கும். அப்படி ஊற வைக்கல அப்படின்னா ஃபர்ஸ்டே நம்ம அரிசியை பருப்பை மட்டும் போட்டு ஒரு 2 விசில் 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடியை கலட்டிட்டு மறுபடியும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ள போட்டுக்கலாம். போட்டு அதுக்கப்புறமா நமக்கு அதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு 2 விசில் விட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம தாளிப்பு செஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரியும் செய்யலாம், அது மாதிரியும் செய்யலாம். 2-3 வெரைட்டியா சொல்லியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் சிம்பிளா இது செய்யறதுக்கு கொஞ்சம் சிம்பிளா தெரிஞ்சிச்சு. அதனால நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். 3 மெத்தட்ல செய்யலாம், நல்லா இருந்துச்சு. கோயில எந்த மெத்தட்ல செஞ்சாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? அவங்க முன்னாடியே செஞ்சு வச்சிருந்தாங்க, நாங்க போயிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டோம். சாப்பாட்டுக்கு தேவையான பொடி, சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். அதிகமா சேர்த்துட்டாலும் ரொம்ப காந்தி கிடக்கும், நல்லா இருக்காது. கொஞ்சம் அது ரொம்ப நம்ம எப்படி தயிர் சாப்பாடு எப்படி தளன்னு இருக்கும் அந்த மாதிரி சேர்த்தா, அந்த மாதிரி செஞ்சிருந்தாதான் அது நல்லா இருக்கும். இந்த டயத்துல நமக்கு தேவையான பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிசிபிளை பாத் பவுடர்னு சொல்லி ஒன்று கடையில வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அது எப்படி அந்த பொடி செய்யறாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. தெரிஞ்சா நான் உங்களுக்கு சொல்றேன், பக்கத்துல கேட்டுட்டு சொல்றேன். உங்களுக்கு வேணும்னா மெசேஜ் கொடுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பக்கத்துல கேட்டுட்டு அந்த பவுடர் எப்படி செய்யறதுன்ட்டு நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். எனக்கு இங்க இது கிடைக்கிறதுனால நான் இதை இங்க கடையிலேயே வாங்கிக்கிறது. இந்த அளவுக்கு இருந்துச்சு. நம்ம
கிட்ட 1.5 டம்ளர் நமக்கு அரிசி பருப்பு 1.5 டம்ளர் இருந்துச்சா, அதே அந்த 5.5 டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். காய் வேகணும், சாப்பாடு வேகணும். இந்த அளவுக்கு தண்ணிக்கு மேல வந்து சாப்பாடு மேல வரைக்கும் தண்ணி இருக்கிற மாதிரி மூடி விட்டு ஒரு ஒரு 5 விசில், எல்லாமே நம்ம அதை ஒன்னா போட்டுட்டோமே அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 5 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டு நல்ல விசில் வந்துச்சுங்க பாருங்க. உப்புன விசில் வந்துருச்சு. வந்தோடனே நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்டே நம்ம வந்து அதெல்லாம் வணக்கிறதுக்காக தான் எடுத்தோமே தவிர அது ஒன்று தாளிச்சு ரெடி பண்ணல. இது வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு வரமிளகாய், இது 3ஐயும் போட்டு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து வணக்கி தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். சாரி, கடுகு உளுந்த பருப்பு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுந்த பருப்பு போட்டுட்டு நல்லா இந்த பாத்திரம் வந்து ஸ்டவ்ல நிற்கவே மாட்டேங்குது. அங்க வந்து அடுப்புல இருக்கிற அந்த பாத்திரம் வந்து வெயிட்டு கம்மியாகும், கைப்பிடி வந்து பயங்கர வெயிட்டாகவும் இருக்குது. அதனால வந்து நிக்கவே மாட்டேங்குது, பிடிச்சிக்கிட்டே பண்ற மாதிரி இருக்கு. சரி, ஒரு வழியா நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அது பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வேலை நடக்குமா? நமக்கு என்ன வேலைதோ அதுதான் நம்ம செய்யணும். பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எதுவும் மைனஸ் அமைகிறத நம்ம கொஞ்சம் ப்ளஸ்ஸா சேஞ்ச் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு மாத்திக்க வேண்டியது. நல்லா நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு, இங்க பாருங்க நமக்கு சாப்பாடு வந்து இந்த அளவுக்கு கெட்டியா வந்திருக்குது. நம்ம வந்து இதே டயத்துல வந்து இன்னும் கொஞ்சம் புளி கரைச்சி ஊத்திக்கும். அதை வந்து இன்னும் நல்லா தண்ணியா தளன்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம தக்காளியை நல்லா வதக்கி ரெடி பண்ணிக்குவோம். நம்ம புளியை நல்லா கரைச்சி, புளி சக்கை இல்லாம எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா கரைச்சி அதையும் உள்ள ஆட் பண்ணிக்குவோம். நம்ம வந்து நல்லா புளியை கரைச்சி நல்லா உள்ள ஆட் பண்ணிக்குவோம். அதே சமயத்துல எங்களோட வதக்குறதையே நம்ம கண்கொண்டா பாத்துக்கணும். ஒரே நேரத்துல 2 வேளை பாக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஆனா நமக்கு பிடிச்சதா செய்யும் போது கொஞ்சம் அந்த டென்ஷன் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸா செய்ய முடியுது. ஓகே, இது வந்து நம்ம எப்படி சாப்பிடலாம்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டுக்கலாம், மதியம் லஞ்சுக்கு பயன்படுத்தலாம், லஞ்ச் டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்க பயன்படுத்தலாம், டின்னரா நைட்டு கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நாங்க செஞ்சது வந்து நைட்டு டின்னருக்கு தான் செஞ்சிருந்தோம். இதை வந்து எப்பயுமே நல்லா சுட சுட சாப்பிட்டா மட்டும்தான் நல்லா டேஸ்டா இருக்கும். அதே சூடு ஆறிடுச்சு அப்படிங்கிறப்ப வந்து அந்த அளவுக்கு அது டேஸ்ட் இருக்காது, ஏதோ சப்புன்னு ஆகி போயிடும். அது வேக்குறதுனால அப்படியா இல்லை வேற எதுவும் இதான் தெரியல. நைட்டு செஞ்சு உடனே சூடா அதுல நெய் ஊத்தி, இதுக்கு வந்து சைடிஷா வந்து காரப்பொரி இருக்குல்ல, அததான் மேல ஆட் பண்ணி நம்ம சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டோம். குக்கர் 5 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம குக்கரை ஆன் பண்ணி, குக்கர் இருக்கிற பக்கத்துல வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சு புளி கரைச்சி ஊற்றிருக்கோம்ல, அதை நல்லா கொதிக்கணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஆன் பண்ணி நல்லா அதை நல்லா கிண்டி புளி தண்ணி எல்லாம் ஃபுல்லா போற அளவுக்கு கிண்டி விட்டு வச்சுக்குவோம். நம்ம இந்த பக்கம் தக்காளி வேகுது வேகுது வேகுது, என்னதான் இது கல்காலில் முளைச்சு பிடிச்சிக்கிச்சா என்னன்னு தெரியல, வேகவே மாட்டேங்குது, டென்ஷன் படுத்துது. போட்டு அடிச்சு 4 குத்து குத்தி விட்டு அதெல்லாம் சரி பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுது. சரி, அப்படியாவது வேக மாட்டேங்குது, உப்பையாவது போட்டு வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு உப்பு போட்டாலும் சாரி உப்பு போட்டாலும் அது வேக வேணாங்குது. இது என்ன என்ன நிலைமை? இப்ப வர தக்காளி எல்லாமே புள்ள தக்காளியை கையில பிடிச்சி அமுக்குனாலே நல்லா கொல கொலன்னு ஓடி போயிடும். இப்பெல்லாம் அடுப்புல வச்சு வேக வச்சாலும் அது கொஞ்சம் கூட நகர்வேனாங்குது. இது வந்து என்ன, நம்ம தாளிச்சு ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணியா தளன்னு மாறிடும். ஓரளவுக்கு இப்ப வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வதங்கிருச்சு. சரி, உள்ள எடுத்து ஆட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு இதை வந்து நம்ம தாளிக்கிறதுக்குலாம் நெய் ஆட் பண்ணி தாளிச்சோம்னா இது வந்து இன்னும் ரொம்ப மனமா டேஸ்டா இருக்கும். எனக்கு அன்னைக்குங்க வந்து நெய் கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது, அதனால அதை நிறுத்தியாச்சு. நீ பாருங்க, அப்படியே தொட்டா கொல கொலன்னு வந்துருச்சு. டேஸ்ட் வேற லெவலு. நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ள மிக்ஸ் ஆகி சாப்பாடு நல்லா கொலைவா வந்து செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் நெய் இருக்கலையேன்னு சொல்லி அது ஒரு பக்கம் வருத்தம் தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, சரி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் ஆட் பண்ணி மேல இந்த காராப்பொரி அப்படியே தூவி விட்டு அப்படியே நல்லா சாப்பிட்டோம். சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நம்ம சேனலை எல்லாரும் பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.